மேடம் நான் தான் உங்ககிட்ட பேசினேன். நீங்க உட்காருங்க, நான் மேனேஜரை வர சொல்றேன். வாங்க மேடம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க மேடம்? சார் எப்படி இருக்காரு? எங்க புல்லட்ல இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல சார். வேற யாரோ நினைச்சு நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேடம், உங்களை எப்படி மறக்க முடியும்? உங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்டா கொடுக்க தானே புல்லட்டே ஆர்டர் பண்ணீங்க. நான் புல்லட் வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுவும் இல்லாம எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்புறம் எப்படி நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு புல்லட் வாங்க முடியும்? மேடம், இங்க ஒரு நாளைக்கு நிறைய கஸ்டமர் வராங்க. வர்ற எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனாலும் உங்களை மாதிரி சில கஸ்டமரை எங்களால மறக்க முடியாது. ஏன்னா நீங்க அன்னைக்கு புல்லட்டை பத்தி அவ்வளோ கேள்வி கேட்டீங்க. உங்க ஹஸ்பண்டுக்காக பார்த்து பார்த்து அந்த மாடல் புல்லட்டை செலக்ட் பண்ணீங்க. சார், நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? எனக்கு எதுவுமே புரியல. இருங்க மேடம், நீங்க நம்பலன்னா நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன், அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆமா, இது நான் தான். ஆனா ஏன் கழுத்துல இப்படி தாலி? ஆனா இந்த கடைக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்த ஞாபகமே இல்லையே. இல்ல மேடம், நீங்க தப்பா நினைக்கிறீங்க. நீங்க தான் வந்து இங்க புல்லட்டை புக் பண்ணீங்க. பைக்ல 2 ஹார்ட் சிம்பிள் வேணும், இந்த ஸ்பெஷல் கலர் தான் வேணும்னு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு கேட்டீங்க. இது உங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு ஒன்னா ரைடு போகணும்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இவங்க என்ன சொல்றாங்க? என் ஹஸ்பண்டுக்கு gift வாங்கி கொடுக்க நான் இங்க வந்தனா? ஆனா எனக்கு அது ஞாபகமே இல்லையே. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல என் கழுத்துல தாலி, என் நெத்தில குங்குமம்லாம் இருக்கு. அப்போ எனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி? எப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சு? அது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? மேடம், என்னாச்சு மேடம்? மேடம், ஆர் யூ ஆல் ரைட்? எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருன்றத இந்த ரூம்ல ஒரு தடம் கூட வைக்காம எல்லாரும் சேர்ந்து அழிச்சிருக்காங்க. எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னோட ஹஸ்பண்ட் யாரு? நான் எப்படி அவரை தேடுறது? பைக் ஷாப் வர போயிருக்கேன். அங்க என் கழுத்துல தாலி இருந்திருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நடந்த ஆபரேஷன்ல நீங்க அந்த மெமரியை இழந்திருக்கீங்க. இது எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களுக்கு இன்னொருத்தரோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்போ அந்த ராதிகா வந்து என்ன பத்தி சொன்னதெல்லாம் சரிதான். அம்மா, போன வருஷம் நீங்க சொன்ன பேர்லயோ உங்க குடும்ப பேர்லயோ எந்த தேதியிலையும் புக் ஆகலமா? சார், இன்னொரு தடவை நல்லா செக் பண்ணி பாருங்க சார். அம்மா, நான் எல்லா புக்கையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொன்ன பேர்ல எங்க மண்டபத்துல கல்யாணமே புக் ஆகல. நீங்க தப்பான அட்ரஸுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, என் மனசு போய் சொல்லாது. இந்த மண்டபத்துக்குள்ள வரும்போது ஏதோ ஒண்ணு என் மனசுக்கு பட்டுச்சு. ஏதோ தப்பா இருக்கு. சார், நீங்க போய் சொல்றீங்க. என் கல்யாணம் கண்டிப்பா இங்கதான் நடந்திருக்கணும். என்னம்மா நீ? உன் கண்ணு முன்னாடி தானே எல்லா புக்கையும் செக் பண்ணி பார்த்தேன்.
நீ கேட்ட மாதிரி இங்க எதுவுமே இல்ல. நீ கிளம்புமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போமான்னு சொல்றல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்கம்மா, உட்காருங்க. பரவாயில்ல, அப்புறமா உங்க பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எனக்கு ஓ மூலமா ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கு. ஏன் மூலமாவா? என்ன உதவிமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்துச்சுங்கிற டீட்டெயில நீ அழிக்கணும். ஆ, என்னம்மா சொல்றீங்க? எல்லாம் என் பொண்ணோட நல்லதுக்காக தான் சொல்றேன். எனக்காக நீ இந்த உதவியை செஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு என் பொண்ணே வந்து எனக்கு இங்க கல்யாணம் நடந்துச்சான்னு கேட்டா கூட உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தான் பேசணும். என்ன சேகர், நீ இவ்ளோ யோசிக்கிற? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அத நான் தரேன். என் பொண்ணோட நல்லதுக்காக நீ இந்த உதவியை பண்ணிதான் ஆகணும். என்னம்மா, ரெக்கார்டுல இருக்கிற பேரை எப்படிமா மாத்த முடியும்? அப்படி மாத்தினா நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்புறம் என் வேலைக்கே ஆபத்தாயிருமே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். எனக்காக அந்த பேரை மட்டும் மாத்து. சரிங்கம்மா.